புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலியோட கண்டென்ட் ஊரும் கெட்டு போச்சு, நாடும் கெட்டு போச்சு, பாட்டு பாடி நாட்டை தீர்த்த போறேன். என்ன போல நல்லவங்க இருப்பதாலதான் ஏதோ நாடு நல்லா இருக்குது. தாரோடு சரியில்லை, கம்பத்துல விளக்கில்ல, மாலையும் தோழனும் தானே கேக்குது. ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கட்சியத்தான் நம்பிக்கிட்டு ஓட்ட சட்டி தானே ஒன்றை இருக்குது. அடையவனையும் நம்பி நீங்க ஏமாந்து போகாதீங்கடு. அப்ப யாரை நம்பணுங்க? அதைத்தானே பாருங்க, இந்த காணொலிக்குள்ள யாரை நம்பணுன்றதை மட்டும் தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட், அது என்ன சக்தி? டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிக்கே ஒரு தூய சக்தி. தூய சக்தி, அப்பழுக்கற்ற வெள்ள வெளியேன்னு வெளுத்து எடுக்கப்பட்ட தூய்மை சக்தி இருக்கட்டும். அது ஒரு ஓரமா. இப்போ விருப்ப மனு, வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜயோட டிவிகே கட்சி சார்பாக போட்டியிட யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் விருப்ப மனுவை வந்து வாங்கிக்கலாம்னு அறிவிக்கிறாங்க. எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரு ஆரவாரம், எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. இன்று 10,000 விருப்ப மனுக்கள் 1 மணி நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, 1.5 மணி நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப வெறும் 1.5 மணி நேரத்தில் 10,000 மனுக்கள் விற்பனையாகி இருக்குன்னு சொன்னா, அப்ப காலை முதல் மாலை வரைக்கும் விநியோகித்துக் கொண்டிருந்த ஒட்டுமொத்தமான விற்பனையான மனுக்களின் எண்ணிக்கை எவ்வளவுங்க? 50,000. மொத்தமா 50,000 மனுக்கள் விட்டு தீர்ந்திருப்பதாக சொல்றாங்க. சொல்லட்டும். அந்த ஃபார்மோட விலை எவ்வளவுங்க? வெறும் 100 ரூபாய். வெறும் 100 ரூபாய் தானே? வெறும் 100 ரூபாய் தான். யார் யாருக்கெல்லாம் போட்டியிட விருப்பம் இருக்கோ, விருப்பம் இருப்பவர்கள் வாங்குற அந்த விருப்ப மனுவுக்கு வெறும் 100 ரூபாய் தான். எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுங்க சார், எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுங்க சார், எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுங்க சார், கொடு கொடு, வா வா வா, 100 குட்டியா, இந்த ரிசிப்டை வாங்கு, இந்த ஃபார்மை வாங்கு, போ போ போ, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும், அடுத்து வாங்கப்பா அடுத்து வாங்க. யாரு வந்துனேங்கிறாங்க, கொடுத்துனேங்கிறாங்க, ஃபார்ம் வாங்கினேங்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஃபார்மே காலி ஆயிடுது. இனி நம்ம கொண்டு வந்த 50,000 ஃபார்ம் வித்து தீர்ந்துச்சுங்க. நாளைக்கு மறுபடியும் மறுநாள் விநியோகம் பண்றோம், நீங்க வந்துருங்க. இது வரைக்கும் எவ்வளவு கல்லா கட்டிக்கோங்க? 10,000 மனு, 50,000 மனு கூட்டி கழிச்சு ஓட்டு மொத்தம் போட்டு பார்க்கும்போது 50 லட்சம் ஒரே நாள். இல்லையா? ஒரே நாள் தாங்க. ஒரே நாள் 50,000 ஃபார்ம் வித்துருக்காங்கன்னு சொன்னா, அப்போ ஒரு ஃபார்ம் 100 ரூபான்னு சொன்னா, அப்போ 100 × 50,000 போட்டு பார்த்தா 50 லட்சம் வருதே. 50 லட்சமா? என்னப்பா 50 லட்சமா? தளபதி அதிகமா கடன்ல இருக்காரு விஜய். இப்ப பாருங்க, அபராதம் வேற கட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். இருந்தாலும் அந்த அபராதம் கட்டத்துக்கெல்லாம் பணம் தேரணும் இல்லைங்களா? எப்படியாவது ஏழை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் எல்லாம் வித்து தேத்தனா தானே கட்ட முடியும் அபராதம். சுத்தமா காசே இல்லாம நிக்கிற தளபதிக்கு அபராதம் கட்டுவதற்காகவாது காசு வர அளவுக்காவது ஃபார்மை வரிசையே வந்து வாங்குங்க ரசிகர்களே, வாங்குங்க வாங்குங்க வாங்குங்க. எப்படியாவது 1.5 கோடி ரூபாய் தேத்தணும். தேத்தி அங்க தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, இந்த 100 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறாங்க ஃபார்ம். அவ்வளவுதானா? யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பாருங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்தா நிக்கலாம் இல்லைங்களா? நிக்கலாம் தாராளமா. மற்ற கட்சியெல்லாம் 5,000 10,000 கேட்கறாங்க. இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் 100 ரூபாய்க்கு நிக்க வைக்கிறாங்களாம் தேர்தல்ல. இது விருப்பமானுன்றதை விட வந்து ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒரு சாதாரண ஒரு டெபாசிட் ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு இது மாதிரி சொன்னதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா வாங்க வந்திருக்காங்க விருப்பமானு. நானும் வாங்கியிருக்கேன். விருப்பமான 100 ரூபாய் தான். பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மை வாங்கிட்டு போயிட்டு அவங்க விவரங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் பாருங்க 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் டெபாசிட் வாங்குவதாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க. அது கூட தெரியாம மற்ற கட்சிகள்லாம் 5,000 10,000 டெபாசிட் வாங்குறாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா வெறும் 100 ரூபாய்க்கு சாதாரண ஒரு டெபாசிட் ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். 100 ரூபாய் தான். ஊருக்குள்ள ஒரு புத்திசாலி இல்ல போதுங்களே. எல்லாம் இருக்கிற புத்திசாலிகள் அனைவரும் மொத்த பேரும் டிவிகே கட்சிக்குள்ள தான் சங்கமம் ஆயிருக்காங்க போதுங்க. கண்டிப்பா சங்கமம் ஆயிருக்காங்க. வந்து ஐக்கியமான அந்த ஒட்டுமொத்த புத்திசாலிகள் கூட்டம் பாருங்க, போறது கூட வழி இல்லைங்களாமே. 11 avenues are blocked. So residents they cannot block. Okay, you want to block, you block one. மீதி ரோட்ல இருந்து நடந்து வரட்டும். வேற இடம் இல்லையா உங்களுக்கு? எங்க ரெசிடென்ஸ்ல தான் வந்து இதெல்லாம் பண்ணணுமா? சொல்லுங்க. யார் உங்களுக்கு எல்லாம் பேரிகார்டு போடுறதுக்கு அனுமதி கொடுத்தது? நெய்பர்ஸே உள்ள விட மாட்டீங்களே, ரொம்ப உங்களால் தொல்லையாகுது. என்றைக்கு இந்த ஆபீஸ் வந்ததோ அதுல இருந்து எங்களால இங்க குடியிருக்க முடியல, தொல்லை தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினேங்கிறீங்க. சரி வரீங்களே, டீசெண்டா வரீங்களா? அதுவும் கிடையாது. என்ன பண்றாங்க? சாப்பிட்டுட்டு குப்பையை அங்கேயே போடுறாங்களாம், தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில வீசி எறிகிறாங்களாம், டீயை குடிச்சிட்டு கப்பை கூட பாருங்க கொண்டு போயிட்டு எங்கேயும் போட மாட்டாங்களாம், ரோட்லயே போடுறாங்களாம், நடு வழியிலேயே. இந்த ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது வசதிக்கு ஏற்ற மாதிரி 5 தெருவை மடக்கி பந்தல் போடணும், 7 தெருவை மடக்கி பந்தல் போடணும் சொல்லுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. 13 தெருவை மடக்கி 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 அங்க இருக்கிறவங்களே, அங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகளே உள்ள வர முடியாத அளவுக்கு பேரிகார்டை போட்டு
தடுத்து வச்சுட்டாங்களாம் லாக் பண்ணி. கார்ல மட்டும் அலோ பண்றோம் மேடம். யார் இவங்க எங்க கார் அலோ பண்றது? இங்க இருக்கவங்க நாங்க குடி இருக்கவங்க. இவங்க எங்க காரை உள்ள வரதுக்கு அலோ பண்றாங்களா? என்னது இதெல்லாம்? 10 11வது அவனியூ வரைக்கும் இங்க இருக்கிறது இங்க 8வது அவனியூ. இத்தனை கூட்டம் பாத்தீங்களா? இந்த இடத்துல யாரும் மக்கள் இருக்க முடியுமா? ஈசிஆர்ல குவைட்டா இருக்கும்னா அவ்வளவு செலவு பண்ணி அவங்க வந்து இங்க ரெசிடென்ட்ல இருக்கும். விஜய் அடிக்கடி சொல்றாரு இல்லீங்களா, தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா என்னதான் சிஎம் தேர்ந்தெடுக்க போறாங்க, 2.25 கோடி ரேஷன் கார்டுல ஒவ்வொரு வீட்டு ரேஷன் கார்டுலயும் என் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் இவர் பின்னாடி சுத்தி இருக்கதான் நினைப்பு போகுதுக்கு அவருக்கு. அதனால்தான் வருகின்ற ரசிகர்களே மொத்தமாகவே இவள் தான்ப்பா தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அடுத்தவங்களை உள்ள விடாம தடுத்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேரிகார்டெல்லாம் போட்டு தொல்லை கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஏன்பா அரசியலுக்கே இன்னும் வரல, இவங்க ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்களே. இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல. அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ட்ஸ்க்கு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா, கேமரா இருக்கு. இவங்க பண்ற அக்கிரமத்தை குறித்து உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றவங்க கிட்டவே பாருங்க சண்டைக்கு போறாங்க கேமராவுக்கு முன்னாடியே. இந்த லட்சணத்துல அது எப்படி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் டிவிகே கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பொதுவான பொதுமக்கள் விருப்ப மனுவை வாங்குவதற்கு போட்டி போடுறாங்களாம். பொதுமக்கள் நிறைய பேர், கட்சியில் நிர்வாகிகளாக இல்லாத பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விருப்ப மனுக்களை பெற வந்திருந்தார்கள். அவர்கள் இதுவரை கட்சி நிர்வாகிகளுக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லாத பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பா பொதுவான பொதுமக்கள் போட்டி போடுறாங்க. எதுக்கு தெரியுங்களா, வருகின்ற இந்த கூட்டத்தை யார் முதல்ல அடிச்சு விரட்டுதுன்ற போட்டி நடந்துதான் இருக்குது. இவங்க சொல்ற அந்த பொதுவான பொதுமக்கள் இவங்க தான். அந்த பொதுவான பொதுமக்களுக்கு தான் இவங்க தொல்லை கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? மாத்தி சொல்றீங்க. எங்களுக்கு தான சொல்றீங்க. நீ பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது. நீங்க யாருங்க அலோவ் பண்றதுக்கு? நீங்க யாருங்க? இது நாங்க எடுக்கிற இடம், டாக்ஸ் நாங்க கட்டறோம். நீங்க என்ன சொல்றீங்க எங்க அலோவ் பண்றது? Why you put the barricade? பேரிகேட் ஏன் போட்டீங்க? பேரிகேட் ஏன் போட்டீங்க? நீங்க பேரிகேட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ்? ஆமா, இப்போ நீங்க இவ்ளோ பேர் இங்க வந்திருக்காங்க. இவங்க வீட்டு பின்னாடி நின்னா சும்மா இருப்பாங்க? எல்லாரும் எங்க வீட்டு முன்னாடி எல்லாம் பேரிகேட்ஸ் எடுக்க சொல்லுங்க முதல்ல. ப்ளீஸ் ஆஸ்க் them to remove. விஜயை பார்ப்பதற்காக கூடுகின்ற கூட்டமும் சரி, விஜய் பேசும்போது எதுவுமே பேசுறதில்லை, இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் ஓன்னு கத்தினே விசிலடிச்ச குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த குரூப் இந்த குரூப் விஜயை ஃபாலோ பண்ற அந்த ரசிக கூட்டமும் பொதுவாக இருக்கிற கோடிக்கணக்கான பொதுமக்களும் இரண்டும் ஒன்றல்ல. 2.25 கோடி ரேஷன் கார்டு, அந்த 2.25 கோடி ரேஷன் கார்டுல ஒரு வீடு விடாம ஒவ்வொருத்தர் வீட்லயும் இந்த விஜய் வாழ்ந்துனுங்கிறான்னு சொன்னார் இல்லைங்களா, தேமா சூசோ இல்லாம. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப இவங்க எல்லாம் யாருங்க? எனக்கு ஏன்பா தொலை கொடுக்குறீங்க, ஏன்பா எங்க உயிர் எடுக்குறீங்கன்னு கத்துறாங்க இல்லைங்களா. அவங்க எல்லாம் யாருங்க? அமெரிக்கால இருந்தும் லண்டன்ல இருந்து வந்தவங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க தானே. அவங்க கிட்ட ரேஷன் கார்டு இருக்கும் இல்லைங்களா. அந்த வீட்டு ரேஷன் கார்டுல எல்லாம் விஜயோட பேரு இல்லைங்களேங்க. ஒருவேளை பேர் இருந்திருந்தா ஏன்பா எங்களுக்கு தொல்லை கொடுத்து உசுரை வாங்குறீங்கன்னு சொல்லி உண்மையை கேட்டிருக்க மாட்டாங்களே மீடியாவுக்கு முன்னாடியே. எவ்வளவு வேணா தொல்லை கொடுக்கட்டோம்ப்பா, எவ்வளவு வேணா தொல்லை கொடுக்கணும். யாருக்காக தாங்கிறோம்? நம்ம தளபதிக்காக தான் தாங்கிறோம், வருங்கால சிஎம்காக தான் தாங்கிறோம். பிரச்சனையே கிடையாது. என்ன வேணா அட்டூழியம் பண்ணுங்கப்பா, நாங்க பொறுத்துக்கிறோம். என்ன இப்போ பேரிகார்டு போடுறீங்களா? நாங்க பாஞ்சி வரோம், பறந்து வரோம், ஏன் ஹெலிகாப்டர் வழியா வரோம். என்ன இப்போ வாரி வழங்கத்துக்கு தான் தர்மத்தாயின் தவப்புதல்வன் விஜய் இருக்காரு. ஹெலிகாப்டர் கேட்டா உடனே ரெடி பண்ணி கொடுக்க போறாரு. வந்துக்கிறோம், நீங்க எவ்வளவு வேணா பண்ணுங்க. ஏன் எங்களை ஏறி மிதிச்சு கொண்டுட்டு கூட போங்க, பிரச்சனையே கிடையாது. தளபதி முகத்தை பார்த்தா போதுன்ட்டு பேர் இருந்திருந்தா இந்நேரம் ஜாம்பிஸ் கூட்டம் மாதிரி கதறி இருப்பாங்களே. ஆனா பாருங்க, கதறலையே. உண்மைதானே சொல்றாங்க. ஏன் எங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்கன்ட்டு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாமல், எந்த ஒரு ப்ரீ பிளான் இல்லாம கூட்டமா கூட்டிட்டு வர்றதை பார்க்கும்போது, இதற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு சத்தம் காதுல வந்து கேட்டுட்டே இருக்கு. என்ன சத்தம்? ஞாபகம் வந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்களை குறித்த பக்கத்து வீட்டுக்கார கத்திய சத்தம். எங்கள மாதிரி இந்த 21 வீட்டு கஷ்டப்படுறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்பதற்காக வருகின்ற ரசிகர்களை ஒரு நாளும் பாருங்க கேட்டை திறந்து உள்ள வாங்கன்னு கூப்பிடவே மாட்டாரு. அப்படி வரதா இருந்தா அவர் தான் பாருங்க வெளியே வந்து கேட்டை மூடுவாரு. கேட்டை மூடிட்டு கேட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு கையை அசைச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. போகும்போது கேட்டை மூடிட்டு செவுத்துக்கு அந்த பக்கம் நின்று தான் பேசுவாரு, ஸ்டூல் போட்டு. ஆனா உள்ள விடவே மாட்டாரு. உள்ள விட்டதா சரித்திரமும் கிடையாது வீட்டுக்குள்ள. அதைத்தான் அந்த அம்மா கேட்டாங்க. உங்க வீட்டுக்கு வரவங்கள நீங்களே உள்ள சேர்க்க மாட்டீங்க, ஆனா உங்க வீட்டுக்கு வரவங்களால எங்களுக்கு தொல்லை வந்தா அதை நாங்க தாங்கிக்கணுமா? அவங்களுக்கு தேவைன்னு சொன்னா நைட்டா இருந்தாலும் பிரஸ் மீட்டுக்கு அலோவ் பண்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கேட்டை தந்து உள்ள விடுங்க, நான் பாக்குறேன் நீங்க உள்ள விடுறீங்களா இல்லையான்னு கத்தனாங்க. உங்க கேட்ட எல்லாரையும் உள்ள விடுங்க.
அன்னைக்கு அந்த அம்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்கல்ல ராத்திரி 10 மணிக்கு. இப்ப நமக்காக கூடுகின்ற கூட்டத்திற்காக ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் கூட்டத்துக்காக பொதுவாக இருக்கிற ஒட்டுமொத்தமான பொதுமக்களுக்கு கொடுக்கிற தொல்லையை குறிப்பிட்டு 1991, 96 அந்த ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகளை குறிப்பிட்டு புத்திசாலிகள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில 5 வார கட்டுரை எழுதினார். ரஜினிகாந்த் அவர்களே எழுதினார். அந்த 5 விழாக்கள் என்கின்ற தலைப்புல அந்த புத்திசாலிகள் படிக்கிற பத்திரிகையில கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையில மிக பெரிய அளவில் அவர் ஹைலைட் பண்ணி எழுதியது எதுவென்றால், ஜெயலலிதா அவர்களுக்காக பொதுவான பொதுமக்களுக்கு கொடுக்கிற தொல்லைகளை குறிப்பிட்டு. ஆனால் உண்மையில் ஜெயலலிதா அவர்கள் முதலாக ஆட்சியை பிடித்த அந்த காலகட்டத்தில் பல மணி நேரங்களாக மக்களை தெருவில் நிற்க வைத்து, டிராபிக்லேயே நிற்க வைத்து கொடுமை பண்ணுவாங்க. அவங்க அங்கிருந்து வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு பல மணி நேரத்திற்கு முன்பாகவே டிராபிக்கை பிளாக் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா சிக்னலை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரெட்ல போட்டு பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளாக் பண்ற சமயத்துல பல முறை நான் ரொம்ப என் வீட்டுக்குள்ளவே போவதற்கு வழி இல்லாமல் தெருவிலேயே ரொம்ப நேரம் நின்று ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு. அது ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமாகி தான் வெறியாயி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்றாரு, என்னப்பா உள்ள விட மாட்டீங்களா? இல்லைங்க, செக்யூரிட்டி ரீசனுங்க. எவ்வளவு நேரமா நான் காத்துனுங்கணும், கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். உடனடியாக பாருங்க, இவரு தன்னோட கெத்தை காட்டுறதுக்காக காரை விட்டு வெளியே வந்து காருக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாராம். ரஜினிகாந்த் அவர்கள் காருக்கு மேலே ஏறி உட்கார்ந்ததை பார்த்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. இது சம்பந்தமாக ஜெயலலிதா அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த பேரிகார்டை எடுங்கன்னு சொல்லி உள்ள அனுப்பியிருக்காங்க. அப்ப சும்மா தான் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியுது இல்லைங்களா அந்த சம்பவத்திற்கு பிறகு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது ஒரு வகையில இந்த இடத்துல உண்மையாக இருந்தாலும், ஆனா ரஜினிகாந்த் அவர்களே அந்த தப்பு தானே பண்றாரு. ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற முதல்வருக்கு பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்த மாதிரி டிராபிக்ல நிறுத்துறாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஆனா பாருங்க, அதற்குன்ட்டு ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா? அந்த அளவை எல்லாம் மீறி அந்த அம்மா போயிட்டாங்க. இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனா முதல்வராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் பண்ண அதே தப்பு தான் எந்த ஒரு பதவியிலும் இல்லாத ரஜினிகாந்த் அவர்கள் நடிகராக இருக்கும் போதே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமா தொல்லை கொடுக்குற வேலையை பார்த்துருந்தாங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இதை பார்க்கும்போது என்ன தோணுங்க, நமக்கு வந்தாதான் ரத்தம், இதே அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்லைங்களா? எல்லாத்துலயுமே ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ற மாதிரி தான். குட்டி கதை சொல்றது வரைக்கும் ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ற அதே ஃபார்முலாவை பாருங்க, இந்த ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இப்பவே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய். பனையூர் பண்ணையாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரசிகர்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடே நினைத்து கொண்டிருக்கும். அந்த நினைப்பில் தான் பாருங்க, பேரிகார்டை போட்டு 13 தெருவை பிளாக் பண்ணி பேரிகார்டை போட்டு பொதுவான பொதுமக்களுக்கு வேமா சூசோ இல்லாம தொல்லை கொடுத்துனுக்காரு. என்னைக்குதான் கூட்டத்தை சேர்த்து எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு ஒரு தெருவில் சும்மா ஒரு 300 பேர் வந்து நின்னாலே பெரிய கூட்டமா தான் தெரியும் கேமரால பார்க்கும்போது. அந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்து எவ்வளவு நாள் தான் இந்த பெருமையை காட்டினுங்க போறாருன்னு தெரியல. சரி, அவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிற அந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டங்க? அதாவது பாருங்க, விருப்ப மனு வாங்கிறது கூட பிளாக் டிக்கெட் வாங்குற மாதிரி கியூவை தாண்டி செவரி ஏறி குதிக்கணும். நீயா நானான்னு முந்திக்கின்னு முதல்ல யாரு விருப்ப மனு வாங்குறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 விஜய் ரசிகர்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. அந்த நினைப்பில் தான் செவரி ஏறி குதிச்சு ஓடுறாங்க. இந்த பக்கம் குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படியும் பாருங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் சிக்கிக்கிறாங்க. எந்த ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் விருப்ப மனுவை வந்து வாங்கிக்கோங்கோ அப்படின்னு அறிவிக்கிறாங்க. விருப்ப மனு வாங்கறதுக்கு வராங்க. இந்த ரசிகர் சாம்பிஸ் கூட்டம் தான் தெரியுமே, அச்சி புச்சின்னு எப்படியாவது ஏதாவது விஜய் முகத்தை நம்ம பாத்திர முடியுமா அப்படின்ற ஒரு வெறியில ஓடுறாங்க. அப்படி ஓடுற கூட்டம் அதிகமாகி உள்ள நிக்கிறதுக்கு இடம் இல்லை, வேற வழி இல்லாம உட்காந்துக்கிறாங்க. உட்கார்றவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஏன் இந்த மாதிரிங்க? வெறி தமிழ்நாட்டை காப்பாற்றணும், எப்படியா தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அந்தரத்துல தொங்கி இருக்கு தமிழ்நாடு, விட்டா அந்த அந்தரத்துல தொங்கி இருக்கிற தமிழ்நாடு அருந்து விழுந்து அதில் பாதாளத்துக்கு போயிடும். அப்படி போகக்கூடாது இல்லைங்களா? அதனால விஜய் தலைமையில எப்படியாவது தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்ற வெறி, அந்த வெறி கண்ணுக்கு முன்னாடி வரும்போது கை குழந்தையாவது மயக்கமாவது தேவையே கிடையாது. செவரேறி குச்சாவது போயிட்டு நாங்கள் பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி ஃபார்மை வாங்குவோம். ஏப்பா இந்த மாதிரி ஃபார்ம் வந்து வாங்கினே இருங்களே டிக்கெட் வாங்குற மாதிரி, எவ்வளவு தொகுதி தான் நிக்க வைக்க முடியும்? 50,000 தொகுதியில் நிற்போம் நாங்க, நிக்க மாட்டோமா நாங்க? ஒரு தெருவை நாங்க ஒரு தொகுதியா பிரிச்சுப்போம். ஒரு தெருவுக்கு ஒரு தொகுதியா ஏதாவது பேசுனீங்கன்னா ஒரு வீட்டை ஒரு தொகுதியா பிரிப்போம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு எம்எல்ஏ, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விஜய். அண்ணா யார் பேர்ல நான் ஃபார்ம் வாங்கியிருக்கீங்க? எல்லாரும் விஜய் பேர் தான் வாங்கியிருக்கோம். யார் நிக்கிறதுங்க? விஜய் தான். யார் சொல்றதுங்க? செங்கோட்டையன் அவர்கள் தான். அவர் தான் எல்லா தொகுதிக்கும் அவர் தான் வேட்பாளராக யார் நிறுத்தப்பட்டாலும் அனைத்து தொகுதிக்கும் அவருக்கு தான் சொந்தம். 234 தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறாரு. அண்ணா இங்க பாருங்கண்ணா, இவரு விஜய்னா அவரும் விஜய்னா நானும் விஜய்னா, அப்போ ஒரிஜினல் விஜய் அவரும் விஜய் தான். அவரோட உருவத்துல இருக்கிற நாங்களும் எல்லாருமே விஜய் தான். நான் விஜய்,
இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய், இவங்க எல்லாருமே விஜய், இவங்க எல்லாருமே விஜய். சரி, இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்களே, ரசிகர்கள் தான் கூடுவாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? ஜாம்பிஸ் கூட்டம் எங்க இருந்தாலும் பறந்து பாஞ்சி கடிக்கிறதுக்காக வருவாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? அப்படி வருகின்ற ரசிகர்களை ஏதாவது ஒரு மண்டபத்துல வச்சு, இல்ல மண்டபம் கூட வேண்டாம், ஏதாவது ஒரு காலி இடத்துல டென்ட் எல்லாம் போட்டு அடிச்சு ஃபார்மை கொடுக்க முடியுதுன்னு எதுக்காக பொதுவாக பொதுமக்கள் வாழ்ற இடத்துக்கு வந்து பொதுவா தொல்லை கொடுத்துருக்கீங்க? அந்த அம்மா சொன்ன மாதிரி ஆட்சிக்கே இன்னும் வரல விஜய், எவ்வளவு ஓட் பேங்க்னே தெரியல, அதற்குள்ளாகவே பொதுவான பொதுமக்களுக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இப்போ ஒருவேளை ஆட்சியில விஜய் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆட்சியில உட்கார்ந்து சிஎம் ஆயிட்டார்னா, அப்போ அவருடைய தலைமையின் கீழ் இயங்கும் அந்த ஆட்சி எப்படி இருக்கும், அந்த ஆட்சியில் வாழ்கின்ற ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த ரசிகர்களை சகித்துக் கொள்ளும் பொதுமக்கள் நிலைமை எப்படி இருக்கும், அந்த பொதுமக்களுக்கு இந்த ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம் எவ்வளவு தொல்லை கொடுப்பாங்க? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும். ஆனால் அதை விட பயங்கரம் என்ன தெரியுங்களா? இந்த விருப்ப மனு இஷ்யூ பண்றாங்க இல்லைங்களா? இந்த விருப்ப மனுவில் 24வது பாயிண்ட் பாருங்க. கழக போராட்டங்களில் பங்கேற்று சிறைக்கு சென்றுள்ளீர்களா? ஆம் எனில் அது பற்றிய தகவல்கள். எப்படிங்க? கழக போராட்டங்களில் பங்கேற்று சிறைக்கு சென்றுள்ளீர்களா? ஆம் எனில் அது பற்றிய தகவல்கள். கண்டிப்பா போயிருக்காங்க. எப்பேற்பட்ட சிறைகள்லாம் போயிருக்காங்க தெரியுங்களா? என்ன மாதிரி போராட்டங்கள்ல பங்கேற்று, அதாவது விஜயோட படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய கட் அவுட் வச்சு, அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்காக சாரத்து மேலாம் ஏறி அந்த குடத்துல பாலை ஊத்தும் போது குடம் தவறி கீழே விழுந்து கீழே இருக்கிறவங்க மண்டை உடையுது. அப்படி மண்டை உடைஞ்சவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறைக்கு போறோம். இது கழக போராட்டத்தோட கணக்கில் வராதா? FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அத்துமீறி தளபதிக்காக 10,000 வாலா சரம் வைக்கிறோம் ரோட்ல வச்சு பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து டிராபிக் எல்லாம் நிறுத்தி மற்றவங்க மேல பட்டாசெல்லாம் எகிரி விழுது. அதன் மூலமாக கொடுக்குற புகாரின் அடிப்படையில் சிறைக்கு போறோம். இது கழக போராட்டத்தோட கணக்கில் வராதா? தளபதியோட படம் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு கற்பூரத்தை கொளுத்துறதுக்காக நெருப்பு ஏத்துறோம். கற்பூரத்தை ஏத்துறதுக்காக நெருப்பை கொளுத்துறோம். அப்படி நெருப்பை கொளுத்தும் போது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதன் மூலமாக சிறைக்கு போவோம். இது கழக போராட்டத்தோட கணக்கில் வராதா? பிளாக் டிக்கெட் விற்கிறோம். அப்படி பிளாக் டிக்கெட் விற்கிறத பார்த்து பிடிச்சாங்கன்னா அதுக்காக சிறைக்கு போறோம். இது கழக போராட்டத்தோட கணக்குல வராதா? எங்க கட்சி தெரியும், கட்சி ஆரம்பிச்சுன்னு கேட்பீங்க. கட்சி ஆரம்பிச்சு போலீஸ் கையெல்லாம் கடிக்கிறோம். அந்த கடிக்கிறதெல்லாம் கழக போராட்டத்தோட கணக்குல வராதா? அவ்வளவு ஏங்க. கரூர்ல பாருங்க, நெரிசல் ஏற்பட்டு உயிருக்கு போராடினுங்கிறாங்க. அப்படி உயிருக்கு போராடுறவங்களை காப்பாத்துறதுக்காக போற ஆம்புலன்ஸை வழிமறிச்சு தளபதி கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்காக ஆம்புலன்ஸை உள்ள எடுத்துன்னு போறியான்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைச்சோம். அதன் மூலமாக பாருங்க நிறைய வழக்குகளை சந்திச்சு கேஸ் வாங்கி உள்ள போறோம். இது எப்பேற்பட்ட போராட்டம்? இதெல்லாம் கழகத்தோட கணக்குல வராதா? இப்படி பிளாக் டிக்கெட்ல ஆரம்பிச்சு பட்டாசு வெடிக்கிறதுல இருந்து ஸ்கிரீனை கிழிக்கிறதுல இருந்து சீட்டை உடைக்கிறதுல இருந்து ஆம்புலன்ஸ் வரைக்கும் எவ்வளவு பஞ்சாயத்தை பார்த்த கழக போராட்டங்கள் எங்களுது. ஆம் எண்ணில்னு அசால்ட்டா கேட்குறீங்க கேள்வி. முதல்ல இந்த ஃபார்ம்ல இருக்கிற கேள்வியை தூக்குங்கன்றேன். கழக போராட்டங்களில் ஈடுபட்ட அனைத்து போராட்ட பட்டியலை நீங்க எழுதுங்கன்னு சொல்லுங்க. அது என்ன ஆம் எண்ணில்னு கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்பாங்க போலுங்க. பிளாக் டிக்கெட் வித்ததை கூட நாங்கள் போராட்டத்தில் சேர்த்துங்கன்ட்டு. ஏப்பா நாட்டுக்காகப்பா போயிருக்கோம். என்ன மறுபடியும் பரோட்டா ஃப்ரெஷ்ஷாக கோடு போட்டு சாப்பிட்ற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து கேட்குறீங்க? நாட்டுக்காக போயிருக்கோம். எங்க தளபதி விஜயை குறித்து யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்றாங்களோ, வீடியோ போடுறாங்களோ, அவங்கெல்லாம் தேடி பிடிச்சி அடிச்சு உதச்சி யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்களோ, லேடிஸ்னு கூட பார்க்காம அபியூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுக்காக நிறைய பேர் புகார் கொடுத்து அதன் மூலமாக சிறைக்கு போறோம். இதெல்லாம் கழக போராட்டத்தோட லட்சிய கணக்கில் வராதா? அவ்வளவு ஏங்க. இப்போ கூட கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும். கருத்துன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி விஜயோட மூஞ்சி மட்டும்தான். அவரை பத்தி யாராவது பேசுனீங்கன்னா அடிச்சு ஓட விடுவோம். அதுதான் எங்களுக்கு தெரியும். டிவியில உட்காந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறீங்கல்ல, எங்க நேரடியா வாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் 2 பேர் போதும் உங்களை அடிச்சு ஓட விடுறதுக்கு. டிவில தொண்டை இருக்கிறோம்ல, யாராச்சும் 2 பேர் ஒரு ஆள் இருந்தா போதும். அவங்க எதிர்க்க வந்து ஆம்பளையா இருந்தா பேச சொல்லலாம். நீ டிவில பேசிட்டு போறிய, சரியான ஆம்பளையா இருந்தா நீ விஜய பேசுறல, தைரியம் தான். இதோ இப்ப நான் பேசுறேன்ல, இங்க நான் எதிர்க்க வந்து பேசுற பாக்கலாம். 2 பேர் அடிச்சு ஓட விட்டுருவோம் உங்களை. கேள்வி கேட்டா அடிப்போம். ஆட்சிக்கே நாங்க வரல, ஆனா அதற்கு முன்பாக அராஜகத்தை கையாளுவோம். அப்ப ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டை யோசிச்சு பாருங்க. இப்பவே இந்த மாதிரி பண்றோம்னா நாங்க ஆட்சி அமைச்சிட்டா என்ன பண்ணுவோம்? 2 பேர் போதும். ஒட்டுமொத்தமான தெருவில் இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு ஓட விடுவோன்ட்டு இப்படிலாம் மிரட்டுறோம். அப்படி மிரட்டுவதன் மூலமாக எங்க மேல கேஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் நாங்க சிறைக்கு போற கழகத்தோட வீர கணக்குல வராதா? கண்டிப்பா வரும்பா. ஜாம்பிஸ் ஃபேன்ஸுங்களே கண்டிப்பா வரும். இதெல்லாம் உங்க லட்சிய கழக போராட்டத்தோட கணக்குல கண்டிப்பா வரும். சேர்த்து எழுதிங்க, தப்பு கிடையாது. இப்ப புரியுதுங்களா? என்ன சொன்னாலும் இந்த கூட்டம் ஏன் நம்புதுன்ட்டு விஜய் பார்த்து எந்த வகையில கேவலமா தப்பா வாமிட் பண்ணாலும் அதுக்கு ஏன் கிளாப் பண்றாங்கன்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது.
விஜய் என்கின்ற ஒரே ஒரு ஃபேஸை தாண்டி உங்களுக்கு சுய சிந்தனை என்பது இருக்கவே இருக்காது. அதற்கு மேஜர் உதாரணம் நேற்றைய தினம் வழங்கப்பட்ட விருப்ப மனு. இருக்கிற நாளெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நேற்றைய தினம் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா பாருங்க, விஜய் கணக்கில் காட்டாம பதுக்கி வச்சிருந்த 15 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட வருமான வரி வழக்கு தீர்ப்பு நேற்று தான் வருது இல்லைங்களா? அந்த தீர்ப்பை எப்படியாவது டைவர்ட் பண்றதுக்காகத்தான் விருப்ப மனு வாங்குவதற்காக விஜயை பார்க்குற கூட்டம் பார்த்தீங்களான்ட்டு மீடியாவில் ஃபிளாஷ் பண்றதுக்காக தான் நேற்றைய தினம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் விஜய் போட்ட கணக்கு வழக்கம் போல பாருங்க, அந்த கணக்கும் தப்பு கணக்காக மாறி போச்சு. விருப்ப மனு வழங்குற அந்த விஷயத்தை தாண்டி விஜய்க்கு நீதிமன்ற வருமான வரித்துறை விதித்த அபராதம் செல்லும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த தீர்ப்பு தான் பத்தி எரியுது. ஏன் அவ்வளவு பத்தி எரியுது? ஏன்னா சாதா சக்தி இல்லை இல்லைங்களா, அவரு ஸ்பெஷல் மசாலா சக்தியை தாண்டி தூய சக்தி. டிவிக்கே ஒரு தூய சக்தி. தூய சக்தி. நம்புங்க ரசிகர்களே, நம்புங்க மக்களே, நான் தூய சக்தின்னு கழுத்துல போர்டை மாட்டின்னு வேற யாரும் இல்லைங்க, அவரே தான் பாருங்க போர்டை செஞ்சு கழுத்துல மாட்டின்னு ஊருக்குள்ள சுத்திந்தவருக்கு சரியான தீர்ப்பு கொடுத்தாங்க பாருங்க. 1.5 கோடி ரூபாய் அபராதம். பதுக்கியா வைக்கிற கருப்பு பணம், வா மார்க்குக்குள்ள வா. பதுக்கி வச்சது இல்லாம லேட்டா அபராதம் போடுறாங்கன்னா என்கிட்ட வந்து வழக்கா போடுறீங்க. வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் விஜய்க்கு விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும்னு தீர்ப்பு வருது. வந்த இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணுவாங்க. அப்பீல் பண்றதுக்கு அவங்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, அப்பீல் பண்ணி என்னன்னு கதறுவாங்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே சொல்றாங்க பாருங்க. ஏன்னா என்ன இஷ்யூனா, அந்த அபராதம் காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் காரணமாக அந்த அப்பீல் நாங்கள் போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, விஜய கவுக்கத்துக்கு வேற யாரும் வெளியிருந்து வந்து கவுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கூட இருக்கவங்க தான் கவுப்பாங்க. என்னையா இந்த அபராதம் குறித்து கேட்டா நாங்கள் அப்பீல் போகிறோம். சரி, அப்பீலில் போய் என்ன சொல்ல போறீங்க? நாங்கள் கருப்பு பணம் பதுக்கி வைக்கலன்னு சொல்லலைங்க, கருப்பு பணம் வாங்கவே இல்லைன்னு வழக்கு போடலைங்க. நான் கணக்கில் காட்டாம கருப்பு பணத்தை வாங்கினது உண்மைதான், ஆனால் அதை லேட்டா வருமான வரித்துறை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் வழக்கு. எந்த இடத்துலையுமே நான் கருப்பு பணம் வாங்காத என் மீது அபாண்ட பழி சுமத்துறாங்கன்னு விஜய் வழக்கு போடல, நீதிமன்றத்தை நாடல. அவருக்கு விதிக்கப்பட்ட அபராதம் ரொம்ப தாமதமாக விதிக்கப்பட்டதுன்றதுதான் வாதம். யார் பேச்சை கேட்டோ பாருங்க, இவர் வைத்த இந்த வாதம் கடைசியில் அவர் பக்கமே திரும்பி பக்காவாதமாக மாறி தீர்ப்பு வந்திருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இன்னமும் நிறைய பேர் நம்ம நாட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க இருந்துதான் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, கோடிக்கணக்கில் காசு வாங்குறாரு, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. அப்படி வாங்குற சம்பளத்துக்கு முறையா டாக்ஸ் கட்டாம கோடிக்கணக்கில் பதுக்கி வைக்கிற இவரு டிவிக்கே ஒரு தூய சக்தி. கூச்சமே இல்லை. எப்படி இந்த மாதிரி பேச முடியுது நம்மளால? ஊருப்பட்ட பிளாக் மணியை பதுக்கி வச்சின்னு, பிளாக் மணியில சம்பளம் வாங்கின்னு, ஐடி வழக்கெல்லாம் நம்ம மேல வச்சின்னு எப்படிங்க தூய சக்தின்னு கூச்சமே இல்லாம சொல்ல முடியுது? இதுல வேற பாருங்க, வாங்குற சம்பளத்தை கணக்குல காட்டாம கருப்பு பணமாக பதுக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் பிடிச்ச உடனே அவசரமா கணக்கு எழுதுறாங்க. என்னண்டுங்க, ஒரு 3 கோடி கிட்ட 2.25 கோடி வரைக்கும் எனது ரசிகர்களுக்கு கொடுத்தேன். நான் ரசிகர் மன்றங்களுக்கு செலவழிச்சேன்ட்டு யானைக்கு அல்வா வாங்கி போட்டேன், புலிக்கு புல்ல வாங்கி போட்டேன்ட்டு தப்பான பொய் கணக்கெல்லாம் எழுத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஆட்சிக்கே வரல, எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாத ஒரு நடிகராக இருக்கும் போதே கருப்பு பணத்தை எந்தெந்த வகையெல்லாம் பதுக்கின பணத்தை எப்படியெல்லாம் பொய் கணக்கு காட்டலான்ட்டு உட்கார்ந்து கூட்டத்தை வச்சு யோசிக்கிற இவரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதித்தது செல்லும் என தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தூய சக்தி போர்டுக்கு வந்த தீர்ப்பை குறிப்பிட்டு செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கேட்டாங்க, என்னங்க 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பதில் சொன்னாரு பாருங்க. பட்ஜெட்டை குறிப்பிட்டு கேள்வி கேட்ட சமயத்துல பாருங்க, புது கட்சினாவது சொல்லி தப்பிச்சு போக பார்த்தாரு. ஆனா இந்த அபராதத்தை குறிப்பிட்டு கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது இல்லைங்களா? கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்கி கொண்டு கேரியர் உச்சத்துல என்ன வச்சுருக்காங்க, அதை என்ன பார்த்துனுக்குது? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. நாடே பார்த்துனுக்குது, அதை மட்டும் பார்க்கல. இப்ப விதிச்சாங்க இல்லைங்களா அபராதம் 1.5 கோடி ரூபாய். டாக்ஸ் கூட கட்டாம கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? கேரியர் உச்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகருக்கு வந்த தீர்ப்பை குறித்தும் பாருங்க, நாடு முழுக்க பார்த்துருந்தாங்க. முதலும் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் பாருங்க, ஆரம்பமே ஊழல், வந்து ஊழல் பண்ணல, ஆல்ரெடி ஊழல்ல ஊறி போனதுக்கு பிறகுதான் பாருங்க கட்சி தொடங்கி உள்ள வராது. அப்படி ஊழல்லையே ஊறி போயிட்டு கட்சி தொடங்குற அந்த இடத்துலயே ஊழல்னு சொல்லும் போது, ஆனா பாருங்க என்ன சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படிங்க? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். சம்பந்தி சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில
மட்டைகளாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா தூய சக்தி மற்றும் தூய சக்திக்கு சொந்தமான விருப்ப மனுவை குறித்து வந்த விஷயங்களை குறிப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த காணொலிக்கு நோ எண்டு. ஏன் தெரியுங்களா? எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உண்மையிலேயே பாருங்க, எதிர்பார்த்த அதே பிஸ்கே ஜேபி கட்சியோட வார்த்தை டிவிகே கட்சிக்கிட்ட இருந்து வந்திருக்கு. அது என்ன தெரியுங்களா? சஸ்பென்ஸ். இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைக்கு வெளிவரும் அந்த காணொலியில் அந்த சஸ்பென்ஸை உடைப்போம். இந்த காணொலி குறித்து உங்க கமெண்ட்டை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.